உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டில் ஒரு சில பகுதிகளில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து, இளைஞர்களும் சரி மற்றும் பெரியவர்களும் சரி ஒன்றிணைந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒன்றிணைந்து ஒரு இளைஞர்கள் ஒரு 50 இளைஞர்கள் வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக பொதுப்பணியில் ஈடுபடுகிறார்கள். 50 இளைஞர்கள் பொதுப்பணியில் ஈடுபடுகிறார்கள். இளைஞர்கள் நலச்சங்கம் என்று ஆரம்பித்து இளைஞர்கள் பொதுப்பணி அவர்கள் குடியிருப்பு பகுதியில் அவர்களது தேவைகள் மற்றும் திருவிழாக்கள் இது போன்ற விசேஷங்களுக்கு அவர்கள் பணம் வசூலித்து செயல்படுத்தலாம் என்று அனைவரும் 50 இளைஞர்கள் ஒன்று இணைந்து செயல்படுகிறார்கள். ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் தற்போது ஒரு வீட்டுக்கு ஒரு 50 ரூபாய் என்று வைத்து கொள்ளலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு 50 ரூபாய். அப்போது ஒரு 50 குடியிருப்பு இருக்கிறது என்றால் வீட்டுக்கு 50 ரூபாய் என்றால் கணக்கிட்டு கொள்ளுங்கள். அதுபோன்று இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் அந்த பணத்தை அந்த வீட்டுக்காரர்களிடம் வசூலிக்க செல்கிறார்கள். அதுபோன்று செல்லும் பட்சத்தில் 10 இளைஞர்கள் 15 இளைஞர்கள் கூட ஒரு சில காலகட்டத்தில் செல்கிறார்கள். ஆகையால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இளைஞர்களுக்கு முதலில் பொதுப்பணியில் ஈடுபடும் இளைஞர்கள் அனைவர்களுக்கும், இளைஞர்கள் இல்லை அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கம், முதல் கண் வணக்கம். பொதுப்பணியில் ஈடுபடுவது என்பதே வரவேற்கத்தக்க ஒன்று. அதில் என்னுடைய கருத்தை நான் உங்களிடம் பகிர்கிறேன். அதாவது என்னவென்றால், இளைஞர்கள் ஒருவர் அல்லது இருவர் செல்லலாம். ஒரு வசூலுக்கு செல்லும்போது இருவர் செல்லலாம். ஒரு 10 இளைஞர்கள் ஒன்றாக செல்லும் பட்சத்தில் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த இளைஞர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். மற்றும் அந்த இளைஞர்கள் ஒரு நாளைக்கு வேலைக்கு சென்றால் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்குவார்கள். அந்த குறிப்பிட்ட தொகையையும் அவர்கள் வீட்டுக்கு கொடுத்துவிட்டு அவர்களால் முடிந்த பணத்தை கூட அவர்கள் பொதுப்பணியில் செலவு பண்ணலாம். ஆகையால் தான் கூறுகிறேன், இளைஞர்கள் இதுபோன்று வசூல் செய்ய போகும்போது ஒருவர் அல்லது இருவர் செல்லுங்கள். ஒருவர் நோட்டில் வரவு வைக்க, ஒருவர் பணம் வாங்கி கொள்ள, இருவர் செல்லுங்கள். ஒருவருக்கு ஒருவர் துணையாக செல்லுங்கள். 10 நபர்கள் 15 நபர்கள் செல்லும் பட்சத்தில் உங்களது வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். உங்களை சார்ந்து தொழில் செய்யும் நிறுவனங்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். ஆகையால் தான் கூறுகிறேன், நீங்கள் ஒருவர் அல்லது இருவர் சென்றால் நன்றாக இருக்கும். உங்களது உழைப்பும் உயரும். இன்று இருவர் செல்லுங்கள், நாளை இருவர் செல்லுங்கள். இந்த இருவர்கள் வேலைக்கு செல்லட்டும். இன்னும் ஒரு சின்ன செய்தி என்னவென்றால், வசூல் செய்யும் பணத்தை அனைவரும் வசூல் செய்கிறீர்கள். ஒரு இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் வசூல் செய்கிறீர்கள். அத்தகைய பணத்தை நீங்கள் வசூல் செய்ய காரணம், பொதுப்பணியில் ஈடுபட முயல்கிறீர்கள், வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒரு ஒரு விசேஷம் செய்கிறீர்கள் என்றால் ஒரு பெரிதளவு செய்யாமல் சிறிதளவு செய்து கொள்ளுங்கள். பெரிதளவு வேண்டாம் விசேஷம், சிறிதளவு செய்து கொண்டு அந்த விசேஷத்திற்கு நீங்கள் வசூல் செய்த பணத்தை ஒரு ஏழை எளிய பெண்மணிக்கு திருமணத்திற்கு உதவுங்கள், உடல் ஊனமுற்றோருக்கு உதவுங்கள், மற்றும் வயதானவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவுங்கள், மற்றும் உங்களது குடியிருப்பில் ஒரு சமுதாய கூடம் இது போன்று அமைப்பதற்கு உதவுங்கள். நீங்கள் வசூல் செய்த தொகை பெரிதாக இருந்தாலும் நீங்கள் அந்த விழாக்களுக்கு செய்யும் செலவு சிறிதாக இருந்தால் நன்று. இதை நீங்கள் புரிந்தால் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் என்னுடைய கருத்தை உங்களிடம் பதிவு வேண்டுகோளாக வைக்கிறேன். சிறிதளவு
தொகையை செலவு செய்துவிட்டு பெரிதளவு தொகையை பல விஷயத்திற்கு பயன்படுத்தலாம். ஆகையால் தான் நான் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடமும் பொதுப்பணியில் ஈடுபடக்கூடிய அனைத்து நண்பர்களிடமும் பகிர விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடமும் பொதுப்பணியில் ஈடுபடக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் திருச்சி கா. முகமது ஈசாக் ஆகிய நான் வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். உங்களைப் போல் பொதுப்பணியில் நானும் ஈடுபட்டுத்தான் இருக்கிறேன். ஆகையால் தான் நான் எனக்கு தெரிந்த விஷயத்தை உங்களிடம் கூறுகிறேன். ஏதேனும் தவறு இருந்தால் பொறுத்துக்கொள்க. நன்றி, வணக்கம்.